நேஷ்னல் இன்கம், தேசிய வருமானம். தேசிய வருமானம் எழுதுங்க, டெஃபினேஷன் எழுதிக்கோங்க. நேஷ்னல் இன்கம், நேஷ்னல் இன்கம் means the total money value. National income means the total money value of all final goods and services, all final goods of all final goods and services produced in a country, during particular period of time, National income means the total money value of all final goods and services produced in a country during a particular period of time in Tamil. தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு ஆகும். தேசிய வருவாய் என்பது ஒரு ஆண்டில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த பண்டங்கள் மற்றும் பணிகளின் பண மதிப்பு ஆகும். நெக்ஸ்ட், தேசிய வருமானத்தை வெளியிடும் அமைப்பு. நேஷனல் இன்கம் பப்ளிஷ்டு பை CSO. நேஷனல் இன்கம் பப்ளிஷ்டு பை CSO. தேசிய வருமானத்தை வெளியிடும் அமைப்பு CSO. ஓகேவா? சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் மத்திய சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், மத்திய புள்ளியியல் அலுவலகம். ஓகேவா? அடுத்தது, in 2019 2019 இந்த CSO என்ற அமைப்பும் NSSO என்ற அமைப்பும் ஒன்றாக இணைந்து NSO அப்படின்னு ஒரே அமைப்பாக மாறியது. In 2019 CSO and NSSO merged and became as a NSO. ஓகேவா? NSOனா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ், தேசிய புள்ளியியல் அலுவலகம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ். நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், அவ்வளோதான். சரி, தேசிய வருமானத்திற்கான வரலாறு. இந்தியாவில் எப்போ வந்து நேஷனல் இன்கம்மை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு, ரைட்டுங்களா? பார்க்கலாம், எழுதிங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் இன்கம் இன் இந்தியா. இந்தியாவில் தேசிய வருமானத்திற்கான வரலாறு. ஹிஸ்ட்ரி ஆஃப் நேஷனல் இன்கம் இன் இந்தியா. இந்தியாவில் தேசிய வருமானத்திற்கான வரலாறு.
Okay, first one 1867, 1868, 1867, 68. First time in India, first time in India, national income, first time in India, national income was calculated, first time in India, national income was calculated by Dadabhai Naoroji, by Dadabhai Naoroji. Okay. First time in India, national income was calculated by Dadabhai Naoroji. That's why he called us, that's why he called us father of, that's why he called us father of Indian national income, father of Indian national income in Tamil. 1867 இந்தியாவில் முதன்முறையாக தேசிய வருமானம் கணக்கிடப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக தேசிய வருமானம் கணக்கிடப்பட்டது. கணக்கிட்டவர் தாதாபாய் நௌரோஜி. தேசிய வருமானத்தை முதன்முறையாக கணக்கிட்டவர் தாதாபாய் நௌரோஜி. எனவே கணக்கிட்டவர் தாதாபாய் நௌரோஜி. எனவே இவர் இந்திய தேசிய வருமானத்தின் தந்தை. எனவே இவர் இந்திய தேசிய வருமானத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். எனவே இவர் இந்திய தேசிய வருமானத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். Next, 1931, 1932, 1931-32, first time in India, first time in India, the national income was calculated. First time in India, the national income was calculated based on scientific method. Based on scientific method. Which is calculated by V.K.R.V. Rao. Which is calculated by V.K.R.V. Rao. இந்தியாவில் முதன்முறையாக 1931-32 இந்தியாவில் முதன்முறையாக தேசிய வருமானம், இந்தியாவில் முதன்முறையாக தேசிய வருமானம் அறிவியல் முறையில் கணக்கிடப்பட்டது. இந்தியாவில் முதன்முறையாக தேசிய வருமானம் அறிவியல் முறையில் கணக்கிடப்பட்டது. கணக்கிட்டவர் V.K.R.V. ராவ். கணக்கிட்டவர் V.K.R.V. ராவ். நெக்ஸ்ட், அடுத்தது 1948, 1949, 1948, 1949. National Income Committee, National Income Committee was formed. National Income Committee was formed.
தேசிய வருமான குழு அமைக்கப்பட்டது. தேசிய வருமான குழு அமைக்கப்பட்டது. தலைவர். தேசிய வருமான குழு அமைக்கப்பட்டது. இதன் தலைவர் சேர்மன். சேர்மன் பிசி மஹ்லனோபிஸ். பிசி மஹ்லனோபிஸ். உறுப்பினர்கள் மெம்பர்ஸ். தேசிய வருமான குழுவினுடைய உறுப்பினர்கள் மெம்பர்ஸ். அகைன் அந்த விகேஆர்வி ராவை எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் உறுப்பினர் விகேஆர்வி ராவ். விகேஆர்வி ராவ். ரெண்டாவது உறுப்பினரோட பேர் வந்து எம் கேட்கில். செகண்ட் எம் கேட்கில். This committee, அடுத்த பாயிண்ட்ல, this committee submitted the report on 1954. இக்குழு அறிக்கையை தாக்கல் செய்த ஆண்டு. இக்குழு அறிக்கையை தாக்கல் செய்த ஆண்டு 1954. 1954. அவ்வளோதான். சரி, இப்போ எதுக்காக தேசிய வருமானம் தேவைப்படுது, நம்ம ஏன் கால்குலேட் பண்ணணும், அதனோட யூசஸ் என்ன, அந்த மாதிரி பார்க்கலாம். ரைட்டுங்களா? எழுதிங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம். தேசிய வருமானத்தின் முக்கியத்துவம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நேஷனல் இன்கம், தேசிய வருமானத்தின் முக்கியத்துவம். சும்மா தியரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஒரு 4-5 பாயிண்ட் வரும், எழுதிக்குங்க. ஃபர்ஸ்ட் ஒன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட். செகண்ட் ஒன், சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி. சமூக வளர்ச்சி, social development. Third one, various sectors contributions. Sectors are various sectors contributions. பல துறைகளின் பங்களிப்புகள். பல துறைகளின் பங்களிப்புகள், various sectors contributions. Next, national income. National income reflected the economic situation of a country. National income reflected the economic situation of a country. ஒரு நாட்டின் பொருளாதார சூழ்நிலைகளை தேசிய வருமானம் எதிரொலிக்கிறது. ஒரு நாட்டின் பொருளாதார சூழ்நிலைகளை தேசிய வருமானம் எதிரொலிக்கின்றது. நெக்ஸ்ட், the last one, national income which measures the standard of living. In Tamil, தேசிய வருமானம் அந்நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை கணக்கிடுகிறது. தேசிய வருமானம் அந்நாட்டில் உள்ள
மக்களின் வாழ்வாதாரத்தை கணக்கிடுகிறது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பேஸ் இயர்ஸ், அடிப்படை ஆண்டுகள். ஹெட்டிங் வந்து அடிப்படை ஆண்டுகள். பேஸ் இயர்ஸ் எந்த ஒரு கால்குலேஷனுக்கு ஆனாலும் கண்டிப்பாக பேஸ் இயர்ஸ் வேணும். அடிப்படை ஆண்டுன்றது கட்டாயம் வேணும். ஃபர்ஸ்ட் பேஸ் இயர், முதல் அடிப்படை ஆண்டு. ஃபர்ஸ்ட் பேஸ் இயர், முதல் அடிப்படை ஆண்டு 1948-49. The first base year 1948-49. 1948-49 அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. செகண்ட் பேஸ் இயர், இரண்டாவது அடிப்படை ஆண்டு 1960-61. 1960-61. நெக்ஸ்ட் 1970-71. மூன்றாவது, ஆமாம் அது அப்படியே டிட்டோ போட்டு இழுத்துங்க. தேர்ட் ஒன், மூன்றாவது 1970-71 ஃபோர்த் பேஸ் இயர். அடுத்தது 1980-81. 1980-81. நெக்ஸ்ட் 1993-94. 1993-94. 1993-94. நெக்ஸ்ட் 1999-2000. 1999-2000. 1999-2000. நெக்ஸ்ட் 2004-2005. 2004-2005. நெக்ஸ்ட் கரண்ட் பேஸ் இயர், தற்போதைய அடிப்படை ஆண்டு. இறுதியாக தற்போதைய அடிப்படை ஆண்டு கரண்ட் பேஸ் இயர் 2011-2012. கரண்ட் பேஸ் இயர் 2011-2012. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் இயர் அண்ட் கரண்ட் பேஸ் இயர் கண்டிப்பாக கேட்பாங்க. நடுவில் இருக்கிறது கேட்பாங்களா இல்லைன்னு தெரியாது. அது ஏன் எல்லாம் லைனாக சொன்னோம் அப்படின்னா, மொத்தம் எத்தனை பேஸ் இயர் இது வரைக்கும் மாற்றிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் கேட்பாங்க, அதுக்காக சொல்கிறது தான். சரி, அடுத்தது தேசிய வருமானத்தை. ஹெட்டிங் தேசிய வருமானத்தை கணக்கிடப்படும் முறைகள். தேசிய வருமானத்தை கணக்கிடப்படும் முறைகள். Methods for calculating the national income. Methods for calculating the national income. தேசிய வருமானத்தை எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் ஜிடிபி, second one GNP, third one NDP, fourth one NNP, fifth one per capita income. தமிழ்ல தலா வருமானம். தலா வருமானம் per capita income. எதுங்க சார்? எவ்வளோ? அது பல ரீசன் இருக்குது சார், பல ரீசன் இருக்குது. போர்கள் மெயினாக 2 போர்கள் காரணம். இன்னொன்று வந்து அமெரிக்காவுடைய மத்திய வங்கிகள்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டிட்டாங்க, அது ஒரு காரணம். மூணாவது, நாடுகளே தங்கத்தை வாங்கி ஸ்டாக் வைக்கிறாங்க. எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐயே வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை வாங்கி ஸ்டோர் பண்ணுறாங்க.
அவங்க ஸ்டோர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாலருடைய மதிப்பை குறைக்கணும், டாலரில் நம்ம வணிகம் செய்யக்கூடாது, தங்கத்தில் வணிகம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ நாடுகள் இந்தியா சீனா எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே போட்டி போட்டு தங்கத்தை வாங்கி சேர்த்துது. இது வெளியில் இருக்கிற மக்களுக்கு தெரியல. ஸோ இதுதான் பிரச்சனை. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் குறைஞ்சிடும் சார், அதிகபட்சம் ஒரு 3 மாதத்தில் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காங்க. இது இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியில் 2 டைம் நடந்திருக்கான். நேற்று தான் நானே பார்த்தேன், இந்த நியூஸ் 7 சேனலில் போட்டிருந்தாங்க. 1930-35 இப்படி தான் வந்துச்சான். லைக்வைஸ் வந்து இப்போ 1978-79 இப்படி தான் வந்ததான். இந்த மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் யாருனது இப்படி அதே மாதிரி தான் இப்போயும் வந்திருக்குன்றாங்க. அப்பயுமே வந்து இந்த 2 டைம்லையுமே போர்கள் தான் காரணமாக சொல்கிறாங்க. ஓகேவா? அது அதுதான் சார். இப்போ வந்து பொருளாதார தடைன்னு ஒன்று போட்டாங்கன்னு வைங்களேன், எந்த நாட்டிலேருந்து எந்த நாடும் வணிகம் செய்யக்கூடாதுன்ற மாதிரி வந்துடும். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் தாங்க ரீசனு. அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ தங்கம் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் இப்போ நாடுகள் இப்போது இந்தியா மாதிரி கண்ட்ரியில் ஒரு மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் இந்தியாவில் இருக்கிறான். மாதம் 10 லட்சம் இண்டிவிஜுவல் இன்கமே சொல்கிறேன். அதே மாதிரி மாதம் வந்து வெறும் 20,000 ரூபா சம்பாதிக்கிறவனு இந்தியாவில் இருக்கான். இப்போ மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு நகை விலை 1 லட்ச ரூபான்றது பெரிய மேட்டரே கிடையாது. அசால்ட்டாக மாதம் போவான், 5 பவுன் நகை எடுத்துன்னு வந்துடுவான். ஒவ்வொரு மாதத்துக்கும் அவனால் 5 பவுன் நகை எடுக்க முடியும், அவன் கை செலவு போக. ரைட்டுங்களா? ஆனால் இப்போ மாதம் 20,000 ரூபா 30,000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 1 பவுன்றது பெரிய விஷயம். ஓகேவா? அதனால் வந்து அந்த டிமாண்ட் அப்பவுமே எந்த நேக்கடையிலும் கூட்டம் குறையிலைங்களே. கூட்டம் குறைஞ்சா நம்ம யோசிக்கலாம்ல, எந்த நேக்கடையிலையும் கூட்டம் குறையிலையே. அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ வேலை வைத்தாலும் மக்கள் வாங்குறத மட்டும் விடவே மாட்டேன்றாங்களே. ஓகேவா? ஸோ நம்ம நாளுக்கு நாள் வந்து நியூஸ் மட்டும் பார்க்குறோம், தங்க விலை விளையாடிடுச்சுன்னு. என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு தங்கத்தினுடைய வாங்கும் அளவு வரலாறு காண அளவு சரிந்தது எப்பனோ போட்டிருக்கானா? ஓகேவா? அப்பயும் மக்கள் அலமோதி தானே இருக்கிறாங்க. தங்கம் வரலாறு காணாத அளவு தங்கத்தை வாங்கிறதுக்கு ஆளுங்களே போல, மக்களே போல. எவன் சொல்கிறான்? நாம் சும்மா ஒரு வாரம் மக்கள் தங்க நகைக்கடைக்கு பக்கம் போலனாவே குறைஞ்சிரும். இது பயங்கரமான அரசியல் இருக்குது சார். ஸ்டேட் லெவலில், நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் பயங்கர அரசியல் இருக்குது தங்கத்துக்கு பின்னாடி. அது இல்லாமல் அந்த தங்க வியாபாரிகள் சங்கம் அவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுதான் சார். இப்போ தங்க நகை வியாபாரம் பண்ணுற செய்கிற ஆச்சாரிங்க அந்த இவங்க இருக்காங்க இல்லைங்களா, அந்த கம்பெனி அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிட மாட்டாங்க. தங்கம் அவங்க ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்க, ரிசர்வ்டில் இருக்கும் கோல்டு. ஓகேவா? இப்போ நார்மலாக ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது குறையுது அப்படின்ற மாதிரி இருந்தால் நார்மல் பிஸ்னஸ் நடக்கும். இப்போது நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60,000 ரூபா இருந்துச்சு, இன்றைக்கி 1 லட்ச ரூபா வந்துருச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு கணிப்பு இருக்கும். ஓகேவா? அப்படின்னு ஒரு 2 மாதம் நிறுத்தி வச்சோம்னா அன்றைக்கி நகை வேலை 1.25 1.20 கூட போவோம். அப்போ அன்னைக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வைக்கும் போது வெறும் 30,000 35,000 ரூபாய்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க கோல்டு பிஸ்கெட்டு. ஓகேவா? வெறும் 7-8 மாதத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே 70-80,000 ரூபா லாபம்னா ஏன் அவங்க இன்றைக்கி வெளியே எடுக்க போகிறாங்க? அதனால் பதுக்கல் அதுவும் ஒரு காரணம். ரிசர்வ்டில் இருக்கக்கூடிய மணி கோல்டு வெளியே வந்துச்சுன்னா அதுவும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாருமே வந்து செய்ய மாட்டாங்க, யாருமே வந்து அந்த வேலையை நகை வேலை குறையிட்டுன்னு இந்த வேலையை செய்யவே மாட்டாங்க. நாம் தான் நம்மளுடைய டிமாண்டை குறைச்சிக்கணும். சிம்பிளாக சொல்லணும், அதுதான் உண்மை. சரியா? என் பொண்ணு மட்டும் தான் கொடுப்பேன், நகைலாம் போட மாட்டேன். ஓகேவா? கல்யாணம் பண்ணால் பண்ணலாம் போயினே இரு, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. சரியா? சரி, அடுத்தது இப்போ ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி அண்டு பெர் கேபிட்டல் இன்கம், தலா வருமானம். இல்லை சார், அது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒவ்வொன்றும் கான்செப்ட் இருக்குது. சரி, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் ஜிடிபி. Gross domestic product, GDP stands for gross domestic product. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி, gross domestic product. சரிங்களா? இது டெஃபினேஷன் எழுதிருங்க, அது என்னன்றதை பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம்.
ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதிகள் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை ஜிடிபி எனப்படும். ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை ஜிடிபி எனப்படும். In English, all final goods and services which is produced by the people within the geographical boundary of a nation. All final goods and services which is produced by the people within the geographical boundary of a nation. சரி, அதாவது ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதி, இந்தியாவோட எல்லைகள் அப்படின்னா வடக்கில் காஷ்மீர், தெற்கில் கன்னியாகுமரி, தென் வெஸ்ட் குஜராத், ஈஸ்டில் அருணாச்சல் பிரதேஷ், இதுதான் எல்லைகள். அப்போ இந்த எல்லைக்குட்பட்ட பகுதியில் ரைட்டுங்களா, நாட்டில் உள்ள மக்கள், ஒரு நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்கள். ஓகேவா? அப்போ நாட்டில் உள்ள மக்கள் அப்படின்னா மக்களை ரெண்டாக பிரிக்கலாம். சரிங்களா? ஒன்று குடிமக்கள், இன்னொன்று குடிமக்கள் அல்லாதவர்கள். சரியா? இப்போ நாம் எப்படி வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறோமோ அதே மாதிரி தான் வெளிநாட்டவர்களும் வந்து இந்தியாவில் வேலை செய்வாங்க. அப்போ அவங்களுடைய உற்பத்தியும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதான் சொல்கிறேன், நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் யார் உற்பத்தி செஞ்சாலும் அது ஜிடிபி. ரைட்டுங்களா? அதுதான் நம்ம வந்து சொன்னது, நாட்டின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நாட்டில் உள்ள மக்களால் உற்பத்தி செய்யக்கூடிய, அப்போ இந்த ரெண்டு பேர் வருவாங்க. ஏன்னா நாளைக்கு கொஸ்டின் வந்து ஜிடிபியில் வந்து குடிமக்கள் அல்லாதவர்களுடைய உற்பத்தி எங்கு கணக்கிடப்படும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ ஜிடிபி, ஆப்ஷன் பி ஜிஎன்பி, இந்த மாதிரி வரும் ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன்ஸ் எழுதிக்கோங்க. சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன்ஸ் production will be included. Citizen and non-citizens productions will be included in GDP. அடுத்தது GNP. Next GNP. Next GNP, gross national product, in Tamil மொத்த நாட்டு உற்பத்தி, gross national product. ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் தான், ஒரு ரெண்டு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது ஜிடிபிக்கும் ஜிஎன்பிக்கும். ரைட்டா? ஸோ ஜிடிபினா அதில் வந்து மக்கள் மற்றும் குடிமக்கள் அல்லாதவருடைய உற்பத்தி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி குடிமக்கள் மட்டும்தான். ரைட்டுங்களா? அடுத்தது ஜிடிபியில் வந்து நாட்டின் எல்லை கணக்குன்னு சொன்னோம், பட் ஜிஎன்பியில் நாட்டின் எல்லை கணக்கில் கிடையாது. ரைட்டுங்களா?
எழுதுங்க, டெஃபினேஷன் எழுதுங்க. ஒரு நாட்டின் குடிமக்களால் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை. ஒரு நாட்டின் குடிமக்களால் மட்டும் உற்பத்தி செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்களின் இறுதியான நிலை மற்றும் அதற்குண்டான சேவை. GNP எனப்படும். Okay, it is all final goods and services. Which is produced by the only citizen of the nation. இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குமா, அதை எழுதிக்கங்க. GNP equal to GDP plus NFIA. இதுதான் ஃபார்முலா. GNP equal to GDP plus NFIA. Next point. GNP யில் நாட்டின் எல்லை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. GNP யில் நாட்டின் எல்லை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. In GNP a country's boundary will not be considered. In GNP, a country's boundary will not be considered. ஸோ ரெண்டுத்துக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஏன்னா இப்போ நாட்டு குடிமக்கள் ஓகே, ஆனால் குடிமக்கள் இந்தியாவில் மட்டுமே வேலை செய்வாங்க, அரவுண்ட் த வேர்ல்டு அவங்க எங்கே வேணாலும் வேலை செய்யலாம்ல. அதனால தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பவுண்ட்ரி கணக்கில் கிடையாது. சரியா, இப்போ அமெரிக்காவில், ஃப்ரான்ஸில் எங்கே வேணாலும் போய் வேலை செஞ்சு அவங்க அனுப்பக்கூடிய பணம் GNPயில் தான் கணக்கில் எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். GDPயில் குடிமக்கள் அல்லாதவர்கள். ரெண்டாவது டிஃப்ரென்ஸு, GDPயில் வந்து நாட்டின் எல்லை கணக்கு. GNPயில் நாட்டின் எல்லை கணக்கு கிடையாது, குடிமக்கள் மட்டும் கணக்கு. அவ்வளோதான். இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்றபடி ஆல் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இறுதியான உற்பத்தி மற்றும் சேவை, இதெல்லாமே காமன் நேச்சர். ஓகேவா? சரி, அது என்ன சார் இறுதியான பொருள், திரும்ப அந்த வார்த்தையை சொல்கிறீங்களே, வெறும் உற்பத்தி பொருள் மட்டும் சொன்னால் போதாதா? ஏன் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம், ஏன் இறுதியான பொருள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, எந்த ஒரு பொருளை அதற்கு மேல் பயன்படுத்த முடியாதோ அந்த பொருள் தான் இறுதியான பொருள். ரைட்டுங்களா? எனி கைண்ட் ஆஃப் மெட்டீரியல். சரிங்களா? இப்போ நம்ம அதுதான் காலங்காலமாக நம்ம சொல்கிற எக்ஸாம்பிள் என்னென்னா தான் பால் தான், மில்க்கு தான். ரைட்டா? இப்போ பாலுன்றது வந்து பிரைமரி குட்ஸ், முதல்நிலை பொருள், முதல்நிலை துறையை சார்ந்தது இல்லை, முதல்நிலை பொருள். இப்போ பாலை வந்து அடுத்தது என்ன பண்ணலாம், வெண்ணெயாக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோன்னா தயிர், மோர், வெண்ணெய், நெய், இது வரைக்கும் வரும், கோவா வரைக்கும் பண்ணலாம். சரியா? இப்போ நெய் தான் கடைசி ப்ராடக்ட் இல்லையா? நெய்யை அடுத்த ஃபார்மேட்டுக்கு மாற்ற முடியாது.
அப்போது பாலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா முதல்நிலை பொருள், நெய்ன்றது கடைசி பொருள். மற்ற சொன்னது எல்லாமே இடைநிலை பொருட்கள், ரைட்டுங்களா? அப்போ இடைநிலை பொருட்களில் ஒரு மதிப்பை கணக்கிடக்கூடாது, ஒரு உற்பத்தியை கணக்கிடக்கூடாது. ஓகேவா? நான் வந்து ஒரு தயிர் வியாபாரி, பாலை வாங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சி செஞ்சு வந்து தயிரை வியாபாரம் பண்ணிடுறேன். எங்கிட்ட இந்த தயிரை வாங்கி போகிறோம், ஒருத்தன் என்ன பண்ணுறான், மோரை கடைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மோர் தனியாக விற்றுறான், வெண்ணெய் தனியாக விற்கிறான், ரைட்டா? அவங்ககிட்ட வந்து வெண்ணெய் எடுத்து போயிட்டு அவன் என்ன பண்ணுறான், ஒருத்தன் அதை நெய்யாக மாற்றுறான், ரைட்டா? அப்போது அரசாங்கம் கணக்கிடும் பொழுது 10 லிட்டர் பாலுன்னு மட்டும் அது கணக்கிட்டால் எப்படி வந்து அதனுடைய மொத்த மதிப்பு தெரிய வரும்? அதனால தான் இறுதி பொருள்னு சொல்கிறது, ரைட்டா? நீங்கள் எங்கே போனாலும் இதே வந்து இப்போ முதல்நிலை உற்பத்தி மட்டும் கிடையாது, இரண்டாம் நிலை உற்பத்திக்கும் இது பொருந்தும். ஓகேவா? ஏன்னா உற்பத்தினா அது 2 துறையை சார்ந்தது, பிரைமரி குட்ஸ் அண்ட் செகண்டரி குட்ஸ்ன்னு சொல்லிட்டு அது இரண்டாம் நிலை துறைக்கும் அது பொருந்தும், ரைட்டுங்களா? சரி, அடுத்தது என்டிபி. இது 2 கான்செப்ட் புரிஞ்சாவே போதும் சார், வேறு எதுவும் பெருசெல்லாம் இல்லை. ஜிடிபி என்டிபி இது 2 புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஓகேவா? அடுத்தது வந்து என்டிபி நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், இன் தமிழ் நிகர உள்நாட்டு உற்பத்தி. நிகர உள்நாட்டு உற்பத்தி. இப்போ ஜிடிபியில் ஒரு சின்ன லெட்டர் தான் வேரியேஷன் இல்லைங்களா? ஜிடிபிக்கு பதிலாக ஜிக்கு பதிலாக இங்கே என்னன்னு இருக்கு. அதே மாதிரி தான் கான்செப்டில் ஒரு சின்ன வித்தியாசம் தான், ரைட்டுங்களா? இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான், என்டிபிக்கும் என்என்பிக்கும் ஒரு சின்ன ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலா தான் இதுக்கான விளக்கத்தை நம்மளுக்கு கொடுக்க போகுது, ரைட்டுங்களா? எழுதிக்கங்க. என்டிபி ஈக்குவல் டு ஜிடிபி மைனஸ் தேய்மானம். இங்கிலீஷில் ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன், தேய்மானம். சரி, இப்போ இந்த மைனஸ் அந்த போனால் ப்ளஸ், அது ஒரு கொஸ்டின். ஓகேவா? என்டிபி ப்ளஸ் தேய்மானம் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஆப்ஷனில் வந்து ஆப்ஷன் ஏ ஜிஎன்பி, ஜிடிபி அந்த மாதிரி ஆப்ஷன் செட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பக்கம் இந்த ஃபார்முலா மக்கப் பண்ணோம்னா இதை ஆல்டர்னேட் பண்ணி கேட்டால் கூட ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணணும். சரியா? சரி, அது என்ன சார் தேய்மானம்னா என்ன? இப்போ ஜிடிபின்றது ஒரு மதிப்பு, ஒரு 1 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 10,000 ரூபா கழிச்சிட்டாங்க, மீதி கிடைக்கிறது தான் அந்த என்டிபின்றது, ரைட்டா? அது 10,000 ரூபான்றது எந்த மதிப்பு அதுதான் நம்மளுக்கு தெரியணும், எதுக்கு கழிக்கிறாங்க அதுதான் தெரியணும், ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், ரைட்டுங்களா? இப்போ மந்த்லி வந்து ஒரு 20,000 சேலரி கிடைக்குதுன்னு வைங்களேன், சரியா? இப்போ வந்து அந்த 20,000 நீங்கள் சேலரி வாங்கிறதுக்காக நீங்கள் 2 வீலர்லையோ இல்லை பஸ்ஸுலையோ போயிட்டு வரணும், ரைட்டா? ஸ்கூலுக்கு போயிட்டு வரணும். அப்போ மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1,500, ஒரு 1,500 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏதோ ஒரு வேளை வந்து வெளியில் சாப்பிட்றோன்னு வைங்களேன், மார்னிங் டிஃபனோ இல்லை மதியம் லஞ்சோ அப்படி வெளியில் சாப்பிட்றோம்னா அது ஒரு 50-60 ரூபா. இப்போ அது ஒரு மாதம் 1,500 ரூபா. ஓகேவா? டீ காஃபி அந்த மாதிரி என்ன சாப்பிட்டோம்னா அது ஒரு சம்திங் ஒரு மாதத்துக்கு ஒரு 500 ரூபா, ரைட்டா? ஸோ டீ காஃபின்னு சொன்னோடனே டீ காஃபி வந்துருச்சு, ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 20,000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 3,500 ரூபா செலவு பண்ணுறோம்ல, 3,500 to 4,000 ரூபா செலவு பண்ணுறோம்ல, அதுதான் தேய்மானம், ஓகேவா? அப்போ நீங்கள் அந்த 4,000 ரூபா செலவு பண்ணலாம், அந்த 20,000 ரூபா வராது, ரைட்டா? அப்போ நம்ம 4,000 ரூபாய் செலவு பண்ணணுன்றது நம்மளுக்கு ஒரு கால்குலேஷன் சொல்கிறது தான் தேய்மானம், ரைட்டுங்களா? எல்லா ஜாப்புமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்ய முடியாதுல்ல, ஓகேவா? அப்படியே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணால் கூட இன்னும் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ எழுதிக்கோங்க. அடுத்தது என்என்பி, the same formula, GNP minus தேய்மானம் எழுதிக்குங்க. GNP minus தேய்மானம். So NNP equal to GNP minus தேய்மானம், அதே மாதிரி ஃபார்முலா தான். எழுதலாம் சார். Net national product, NNP net national product
நிகர நாட்டு உற்பத்தி. அங்க பார்த்தது நிகர உள்நாட்டு உற்பத்தி. என்டிபினா நிகர உள்நாட்டு உற்பத்தி, என்என்பினா நிகர நாட்டு உற்பத்தி. இந்தியாவுடைய ஒரிஜினல் நேஷனல் இன்கம் எது அப்படின்னா நேஷனல் இன்கம் ஈக்குவல் என்என்பி அட் ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட். இதுதான் ஃபார்முலா சார். தேசிய வருமானத்துக்கான ஃபார்முலா இதுதான். தனியாக எழுதிங்க சார். தேசிய வருமானம் ஈக்குவல் டு என்என்பி காரணி செலவுகள். ஃபேக்டர் ஆஃப் காஸ்ட்ன்றது தமிழ்ல காரணி செலவுகள். காரணி செலவுகள். ஸோ அது என்ன காரணி செலவுகள் அப்படின்னா, ஒரு பொருளை ஒரு உற்பத்தி பொருளை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம டீ சாப்பிட்டோம். அந்த டீயில் வந்து என்னென்ன பொருட்கள் அடங்கியிருக்கு? பால், டீ தூள், சர்க்கரை, ரைட்டாக நார்மலாக இவ்வளோ தான். அதை தாண்டி வந்து ஏலக்காய் போடணும், இஞ்சி போடணும் அப்படின்னா அது தனி ரகம். அது டீ 5 ரூபா நிறுவனம். ஓகேவா? சிலிண்ட்ரு, மாஸ்டரு, அதுதான். அது எல்லாமே இன்க்ளூடட் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீயில் வந்து பார்த்தீங்கன்னா அடக்க விலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரூபா, ரைட். அவங்க விற்கிறது 10 ரூபா, ரைட். அதுதான் காரணி செலவுகள் அப்படிங்க நம்ம சொல்றது. ஓகேவா? நெக்ஸ்ட், த லாஸ்ட் ஒன், பர் கேபிட்டா இன்கம். பர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். தலா வருமானம், பர் கேபிட்டா இன்கம். ஆவரேஜ் நேஷனல் இன்கம். பர் கேபிட்டா இன்கம்ன்றது என்னன்னா, ஆவரேஜ் நேஷனல் இன்கம் is called as per capita income. Average national income is called as per capita income. தேசிய வருமானத்தின் வருமானத்தின் சராசரியே, தேசிய வருமானத்தின் சராசரியே தலா வருமானம் எனப்படும். தேசிய வருமானத்தின் சராசரியே தலா வருமானம் எனப்படும். ஃபார்முலா, தலா வருமானம் per capita income equal to national income divided by total population. National income divided by total population. ஓகேவா? தேசிய வருமானம் divided by மொத்த மக்கள் தொகை. ஓகேவா? தலா வருமானம் ஈக்குவல் டு தேசிய வருமானம் divided by மொத்த மக்கள் தொகை. அடுத்து ஜென்ரலாக ஒரு பாயிண்ட் எழுதிக்கங்க. நவீன காலத்தில் ஜிடிபி முறைகளை அறிமுகம் செய்தவர். The modern concept of GDP, நவீன காலத்தில் ஜிடிபி முறைகளை அறிமுகம் செய்தவர். The modern concept of GDP introduced by Simon Kuznets. இவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்தவர். சைமன் குஸ்னெட் வந்து அமெரிக்கா பொருளியல் நிபுணர். ஓகேவா?
அமெரிக்கா எக்கனாமிக்ஸ்ட். சரி, அடுத்தது ஹெட்டிங். நெக்ஸ்ட் ஹெட்டிங் தேசிய வருமானத்தை பின்வரும் துறைகளிலிருந்து பெறலாம். தேசிய வருமானத்தை பின்வரும் துறைகளில் இருந்து பெறலாம். நேஷனல் இன்கம் received from following sectors. National income received from following sectors. First one, production sectors, உற்பத்தி துறைகள். production sectors, உற்பத்தி துறைகள். next, income sectors, வருமானங்கள் துறைகள். வருமானங்கள் துறைகள். then expenditure sectors, செலவுகள் ஆகிய துறைகளிலிருந்து இந்தியாவுக்கு தேசிய வருமானம் வந்துகிட்டு இருக்கு. உற்பத்தி துறை, வருமானங்கள் துறை மற்றும் செலவுகள் துறை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் மெத்தட். ஹெட்டிங் ப்ரொடக்ஷன் செக்டார்ஸ், உற்பத்தி துறைகள். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். உற்பத்தின்றது நம்ம முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை துறைகள்லேருந்து நம்மளுக்கு உற்பத்தி வருது. ஓகேவா? ஸோ ரெண்டுமே உற்பத்தி தான். ஸோ ஒரு உற்பத்தியினுடைய மதிப்பை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? ரைட்டுங்களா? எழுதிக்கங்க. இதுதான் வந்து உற்பத்தியில் மொத்த மதிப்பை கணக்கீடு செய்வதற்கான ஒரு ஃபார்முலா. ரைட்டுங்களா? நம்பர் ஆஃப் குவான்டிட்டி. ஓகேவா? உற்பத்தியின் எண்ணிக்கை, உற்பத்தியின் எண்ணிக்கை இன்ட்டு விலை ஈக்குவல் டு மொத்த மதிப்பு. மொத்த மதிப்பு உற்பத்தியின் எண்ணிக்கை இன்ட்டு விலை ஈக்குவல் டு மொத்த மதிப்பு. இப்போ சொல்கிறோம்ல, இப்போ நம்ம இதே டீயே எடுத்துக்கலாம். அந்த கடையில் எவ்வளோப்பா டிவி வியாபாரம் ஆச்சு? ஒரு 2000 ரூபாய்க்கு ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 2000 ரூபாய்க்கு ஆச்சுன்னு. ஓகேவா? இப்போ அந்த 2000 ரூபான்றது தான் இது. ஓகேவா? இப்போ 2000 ரூபான்றது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க? 200 டீ ஓடிச்சோம். ஓகேவா? அப்போ டீயோட எண்ணிக்கை ஒரு டீ 10 ரூபா. ரைட்டா? அப்போ நம்மளுக்கு வந்து டீயோட மொத்த எண்ணிக்கை விலை தெரிஞ்சாதான் 2000 ரூபான்னு சொல்ல முடியும். இதே தான், இந்த பேசிக்ஸில் தான். ஓகேவா? நாட்டில் வந்து உற்பத்தி துறையில் மொத்த மதிப்பை கணக்கீடு செய்கிறாங்க. ரைட்டுங்களா? சரி, எழுதிங்க. அடுத்த பாயிண்ட்ல முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை துறைகள். முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை துறைகள் உற்பத்தி. முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை துறைகள் உற்பத்தி இங்கு கணக்கிடப்படும். முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை துறை உற்பத்தி இங்கு கணக்கிடப்படும். பிரைமரி அண்ட் செகண்டரி செக்டார் கூட்ஸ். Primary and secondary sector goods will be calculated under here. Hello. எழுதுங்க. Primary and secondary sector goods will be calculated under the production method. Next. இப்போ இதில் வந்து இப்படி கால்குலேட் பண்ணும்போது வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அது எழுதணும். ரைட்டா? எழுதுங்க.
இப்போ நம்ம டீக்கல்ல சொன்னோம் 200 டீ தான் ஓடிச்சான்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக எப்படி தெரியும்? ஓகேவா? நடுவில் 4 பேர் வந்து டீ குடிச்சிட்டு அவன் பண்ணி போயிட்டே இருந்திருப்பான். ஆனால் உற்பத்தி அங்கே நம்மளுக்கு கால்குலேஷன் வரல, ரைட்டுங்களா? நடுவில் வந்து பார்த்தோன்னா 2 பேர் வந்து என்ன சொல்கிறது 4 டீ குடிச்சிட்டு 30 ரூபான்னு கொடுத்துட்டு போயிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரியா? அதுதான் இடையூறல்கள். எழுதிங்க, இடையூறல்கள். இன்டர்ஃபரன்ஸ். First one, subsistence goods, இடைநிலை பொருட்கள், subsistence goods. அடுத்தது illegal economic activities, சட்டத்திற்கு புறம்பான செயல்கள். நெக்ஸ்ட் பஃபர் ஸ்டாக்கேஜ். எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கப்படும் பொருட்கள். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நாமளே விவசாயம் பண்ணி நெல் அடிக்கிறோம்னு வைங்களேன், ஒரு 20 மூட்டை நெல் அடிக்கிறோன்னா ஒரு 5 மூட்டை நம்ம வீட்டுக்கு வச்சுப்போம்ல, மீதி 15 மூட்டை தான் கடையில் கொண்டு போய் போடுவோம். அப்போது நாம் 5 மூட்டை எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அவங்க 10 மூட்டை எடுத்து வைப்பான், அவங்க ஃபேமிலி பெருசுன்றனால. ஓகேவா? இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2 மூட்டை எடுத்து வைப்பாங்க, இன்னொருத்தர் நெல்லை எடுத்து வைக்க மாட்டாங்க. ஓகே, அப்போ எல்லாருக்கும் மார்க்கெட்டில் போய் போடும் பொழுது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரியேஷன் இருக்குமா? ரைட்டா? அப்போ எக்ஸாக்ட் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு வராது. ரைட்டா? ஆனால் இது சட்டத்திற்கு புறமானது அல்ல, இட் இஸ் நாட் அ இல்லீகல் ஆக்டிவிட்டி. பட் இருந்தாலும் இதனால் வந்து நம்மளுக்கு வந்து மிஸ்மேட்சஸ், கால்குலேஷன் பண்ணும்போது மிஸ்மேட்சஸ் ஏற்படும். சரியா? அடுத்தது ஓவர் டைம் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு ஓவர் டைம் ப்ரொடக்ஷன். அதிக நேர வேலையினால் பெறக்கூடிய உற்பத்தி. அதிக நேர வேலையினால் பெறக்கூடிய உற்பத்தி, ஓவர் டைம் ப்ரொடக்ஷன். இப்போ ஓடி பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, ஓடி ப்ரொடக்ஷன், அதுதான். ரைட்டா? இப்போ அந்த ஓடியினால் வரக்கூடிய வருமானம் நம்ம அங்கே பார்க்கலாம். ரைட்டா? வருமானங்கள் முறையில் பார்க்கலாம். இப்போதைக்கு ஓடியில் வரக்கூடிய ப்ரொடக்ஷன். இது ஏன் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னா, ஒரு மாதத்தில் எல்லா வாரமும் ஓட்டி இருக்காது. ஒரு கம்பெனி சைடில் வேலைக்கு போனவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு வாரம் வந்து ஒரு டெய்லி 4 ஹவர் ஓட்டி இருக்கும், ஜென்ரல் ஷிஃப்ட்டு ப்ளஸ் 4 ஹவர் ஓட்டி. 2வது வாரம் வெறும் 2 ஹவர் ஓட்டி தான் இருக்கும். 3வது வாரம் ஓட்டியே இருக்காது. ரைட்டா? அப்போது அந்த 8 ஹவர் ஷிஃப்ட்ன்றது காமன். ரைட்டா? எல்லா மாதமும் எல்லா நாட்களும். ஆனால் அந்த ஓடி ஷிஃப்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வாண்டட் இருந்தால் தான் ஓடி ஷிஃப்ட் பார்க்க சொல்லுவாங்க, இல்லைனா கிடையாது. ரைட்டுங்களா? அதனால தான் ஓடியில் வரக்கூடிய ப்ரொடக்ஷன், அதிக நேர வேலையினால் வரக்கூடிய உற்பத்தி என்பது ஒரு இடையூறு. சரியா? அடுத்தது அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் ப்ரொடக்ஷன். அன்ஆர்கனைஸ்டு செக்டார் ப்ரொடக்ஷன்ஸ், அமைப்பு சாரா நிறுவனங்களின் உற்பத்தி. அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் ப்ரொடக்ஷன்ஸ். ஏன்னா அவங்க எங்கேயும் போய்ட்டு ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க, பதிய மாட்டாங்க, எவ்வளோ உற்பத்தி எவ்வளோ செலவு எதுவுமே காட்ட மாட்டாங்க, ஐடி கட்ட மாட்டாங்க, எத்தனை எம்ப்ளாயின்னு சொல்லிட்டு கணக்கு வைக்க மாட்டாங்க. இதனால் வந்து அவங்களுடைய உற்பத்தி என்ன, செலவு என்ன, எதுவும் தெரியாது. ஓகேவா? The last one, uneducated productions. ஓகேவா? கல்வி அறிவு இல்லாதவர்களின் உற்பத்தி. ஓகேவா? அந்த டீ மாஸ்டர் கணக்கு போட்டுக்க மாட்டார், நாம் கணக்கு போட்டோம். ரைட்டுங்களா? காரணம் 200 டீ ஓடிச்சு. ஓகேவா? அவனுக்கு என்ன தெரியும், நான் 5 லிட்டர் பால் காலையில் வாங்கினேன், தண்ணி இவ்வளோ மிக்ஸ் பண்ணேன், இவ்வளோ தான் அவங்களுக்கு கணக்கு தெரியும். டீ தூள் 1.5 கிலோ வாங்கி போட்டேன், இவ்வளோ தான் கணக்கு தெரியும். ரைட்டா? ஆனால் எவ்வளோ டீ ஓடிச்சு,
வாங்கி போட்ட பாலில் எத்தனை பாதாம் பால் ஓடிச்சு, காஃபி எத்தனை ஓடிச்சு அப்படின்றது வந்து கொஞ்சம் கணக்கு வழக்கு தெரிஞ்சவன் தான் பார்ப்போம். ரைட்டுங்களா? அப்போ தெரியாதவன் அவனுக்கு ஒன்றும் தெரியாது, எவ்வளோ வருது எவ்வளோ போகுதுன்னு தெரியாது. அது பெரிய ஒரு மிஸ் மேட்சஸாக சொல்கிறாங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்ஃபரன்சஸ். இடையூறுகள் அவ்வளோதான். ஓகேவா? அப்போ உற்பத்தி முறைனா என்னன்னு சொல்லியாச்சு, எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு, அதில் வரக்கூடிய இடையூறுகள் என்னன்னு சொல்லியாச்சு. ரைட்டா? அடுத்தது இன்கம் மெத்தட். இன்கம் மெத்தட் வருமானங்கள் முறை. இன்கம் மெத்தட். ஓகேவா? வருமானங்கள் முறை. ஸோ எந்தெந்த வழியிலலாம் வருமானங்கள் வருதோ அது எல்லாமே எழுதிப்போம். சரிங்களா? வருமானங்கள் முறை. இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை துறைகள் இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ். செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார்ஸ் will be calculated here. இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை துறைகள் இங்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன் இங்கே பிரைமரி செக்டாரை எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா, பிரைமரி செக்டாரில் வருமானம் நிரந்தரமாக இருக்காது, அதுதான் பிரச்சனை. ரைட்டுங்களா? ஸோ இப்போ வந்து நெல் அடிக்க போகிறாங்கன்னா நெல் அடிக்கும் போது மட்டும்தான் வருமானம், கரும்பு வெட்டுறாங்கன்னா கரும்பு வெட்டும் போது மட்டும்தான் வருமானம். சரிங்களா? அதனால தான் முதல்நிலைத்துறையை நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சரியா? முதல்நிலைத்துறையினுடைய எக்ஸாம்பிள் நம்ம சொன்னது எல்லாமே பாருங்கள், சீசனுக்கு மட்டும் தான் வருமானம் தர மாதிரி இருக்கும். சரியா? அதே இரண்டாம் நிலைத்துறையோ மூன்றாம் நிலைத்துறையோ அப்படி கிடையாது. சரியா? சரி, வருமானங்கள் எழுதிக்கங்க. டைப்ஸ் ஆஃப் இன்கம், வருமானங்களின் வகைகள். டைப்ஸ் ஆஃப் இன்கம், வருமானங்களின் வகைகள். ஃபர்ஸ்ட் ஒன் பர்சனல் இன்கம். பர்சனல் இன்கம் தனிமனித வருமானம். பர்சனல் இன்கம் தனிமனித வருமானம். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம், சுயதொழில் வருமானம். பிஸ்னஸ் இன்கம் சுயதொழில் வருமானம். நெக்ஸ்ட் கார்ப்பரேட் இன்கம். கார்ப்பரேட் இன்கம் பெருநிறுவனங்களின் வருமானம். கார்ப்பரேட் இன்கம் பெருநிறுவனங்களின் வருமானம். நெக்ஸ்ட் ஷாப்ஸ் இன்கம். ஷாப்ஸ் கமா ஹோட்டல்ஸ். ஷாப்ஸ் கமா ஹோட்டல்ஸ் இன்கம். ஓகேவா? கடைகள் மற்றும் உணவகங்களில் வருமானம். கடைகள் மற்றும் உணவகங்கள் வருமானம். நெக்ஸ்ட் ரெண்டல் இன்கம், வாடகையின் மூலம் வரும் வருமானம். ரெண்டல் இன்கம் வாடகையின் மூலம் வரும் வருமானம். இதெல்லாம் போக இன்ட்ரெஸ்ட் இன்கம், வட்டி வருமானம். வட்டியின் மூலம் வரக்கூடிய வருமானம் இன்ட்ரெஸ்ட் இன்கம். ஓகேவா? ஏன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகணுன்னு என்ன அவசியங்கப்பா? அவங்களுக்கு என்ன 1 கோடி ரூபா வெளியே விட்டுனுங்கிறான் 2 ரூபா வட்டிக்கு, மாதம்னா 2 லட்ச ரூபா வட்டி வருது. அவனுக்கு என்னப்பா வேலைக்கு போகணுன்னு என்ன தலையெழுத்து? அவங்க அப்பா 5 வீடு கட்டி விட்டுனுங்கிறாரு, 10 கடை வாடகைக்குது, சும்மா மாதம் 1 லட்ச ரூபா வாடகையே வாங்குறாங்க. ரைட்? அது எல்லாமே இன்கம் தான். சரிங்களா? இதுலேயும் பிரச்சனைகள் இருக்குது, கால்குலேட் பண்ணுறதுல வரக்கூடிய பிரச்சனைகள் எழுதிக்கங்க. இடையூறல்கள், வருமானங்கள் முறையில் தேசிய வருமானத்தை கணக்கிடும் பொழுது ஏற்படக்கூடிய இடையூறல்கள். ரைட்டா? இன்டர்ஃபரன்ஸ். அதே தான், அங்கே அன்ஆர்கனைஸ் செக்டார் ப்ரொடக்ஷன் பார்த்தோம், இங்கே அன்ஆர்கனைஸ் செக்டார் இன்கம்னு எழுதிக்குங்க. அமைப்பு சாரா நிறுவனங்களின் வருமானம், அங்கே உற்பத்தின்னு பார்த்தோம், இங்கே வருமானம். ரைட்டா? அன்ஆர்கனைஸ் செக்டார் இன்கம். ஓகேவா? அமைப்பு சாரா நிறுவனங்களின் வருமானம். நெக்ஸ்ட் என்வாயர்மெண்டல் டீக்ரடேஷன். என்வாயர்மெண்டல் டீக்ரடேஷன் சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு. சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பு என்வாயர்மெண்டல் டீக்ரடேஷன்.
நம்ம வருமானத்தை மட்டும் நோக்கமாக கொண்டோம்னா சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பை கண்டுக்கிறதே இல்லை, ரைட்டுங்களா? அதனால் அந்த பாதிப்பை குறைப்பதற்காக நம்ம செய்யக்கூடிய செலவுகள் அது எவ்வளோன்னு சொல்ல முடியாது, ரைட்டா? அதனால தான் அதை வந்து இடையூறாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட், ஓவர் டைம் இன்கம், கூடுதல் நேர வருமானம். ஓவர் டைம் இன்கம், கூடுதல் நேர வருமானம். The last one, unpaid child care activities. Unpaid child care activities. ஊதியம் பெறாத குழந்தை பராமரிப்பு. ஊதியம் பெறாத குழந்தை பராமரிப்பு. சும்மா இல்லை, நம்ம வேலைக்கு போயிட்டா வந்து நம்ம பெத்த பிள்ளைங்களை வந்து நம்ம மாமியாரும் மாமனாரும் இல்லை நம்ம அம்மா அப்பாலாம் பார்த்துக்கிறதெல்லாம் சும்மா கிடையவே கிடையாது. நாம் வந்து அது வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு சும்மா அதுக்கு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறோம். இதே சிட்டி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியூரில் இருப்போம், அப்பா அம்மா வேறு ஒரு ஊரில், மாமியார் மாமனார் வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க. அப்போ குழந்தைங்களை வந்து என்ன பண்ணுவோம், பேபி ஹோமில் கொண்டு போய் விட்டு போவோம், ரைட்டா? சும்மா ஒரு மாதத்துக்கு 5000 6000 வாங்கிடுவாங்க, ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு 60000 அந்த ஹோமில் வந்து பேபி கேரில் அந்த ஹோமில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 குழந்தைங்க இருக்குன்னு வைங்களேன், 1 லட்ச ரூபா அந்த பேபி கேர் நடத்துகிறவங்களுக்கு வருமானம். நாம்ளே ஒரு 50-60000 வரும் சம்பாதிப்போம். அதனால் பிள்ளைய பார்த்துக்க முடியலன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டா அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிப்பான், ஓகேங்களா? என்ன பெருசாக செலவாக போகுது, ஒரு ஆயமா ஒன்று போடுவாங்க, அப்பாயின் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அப்புறம் சும்மா விளையாட்டு சாமானங்கள், ரைட்டுங்களா? அதுதான். அப்போ அதுவே நம்ம வீட்டில் பார்த்துக்கிறவங்களுக்கு நாம் எதுவும் சம்பளம் கொடுக்க போகிறதில்ல, இல்லை? அதான் நம்ம கடமை. உன் பேரனை பார்த்துக்கிறதுக்கு காசு கேட்குறியா, உன் பேத்தியை பார்க்கறதுக்கு காசு கேட்குறியா, இப்படி ஒரு டைலாக் விட்டுறோம். அதே நீ வெளியில் கொண்டு போய் மாதம் 5000 6000 கொட்டுறியா, அது என்ன கணக்கு, ரைட்டா? இந்தியாவில் இது மிகப்பெரிய ஒரு வேல்யூவாக கருதப்படுகிறது. அதனால தான் எடுத்து இது எக்கனாமிக்ஸில் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுடைய சுச்சுவேஷன் இதை எடுத்து எக்கனாமிக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அன்பெய்டு சைல்டு கேர் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா? ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் விமென்ஸ், ஓகேவா, சவுதி அரேபியா இந்த துபாய் போன்ற நாடுகள்லாம் வரவேற்றாங்க, ஓகேவா? ஏன்னா அவங்க வீட்டில் ஆயமாக வேலை செய்கிறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு, ஓகேவா? சம்பளம் சும்மா இல்லை, நம்ம நாட்டு காசுப்படி ஒரு 40000-50000 சேலரி, ரைட்டா? அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க நாட்டுக்காரர் இப்போது போகிறாங்கல்ல, அப்போ நம்ம வீட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் வரவங்க அந்த ஒரு வருஷம் தான் போயிட்டு வந்து ஏதோ மாதம் 5 ஏதோ ஒரு வருஷத்துக்கு 5-6 லட்ச ரூபா வந்துச்சு, ரைட்டா? 4 வருஷம் போய் இருந்தேன், ஒரு 5-20 லட்ச ரூபா வந்துச்சு, இங்கே வீட்டில் உட்காந்து என்ன வந்து நிற்கும், ரைட்டுங்களா? அப்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி வெளியில் போனால் நம்ம பிள்ளைய பாதுகாக்கிற நேரத்தில் அவங்க வேற ஒரு வேலைக்கு போனோன்னா மாதம் ஒரு 10,000 சம்பாதிப்பாங்கல்ல, அதை நம்ம தடுக்கிறோம்ல, ரைட்டுங்களா? அதுதான் அன்பெய்டு சைல்டு கேர் ஆக்டிவிட்டீஸ், ஓகேவா? இப்போ இந்தியாவில் வந்து வேலைக்கு செல்லும் தகுதியுடைய வயதுன்றது 16 to 60, ரைட்டுங்களா? ஆனால் அவங்க 60க்கு மேலே இந்த மாதிரி வேலை செஞ்சாலும் நம்ம என்ன சம்பளம் தரப்போகிறோம், இல்லையா? அது எல்லாத்துக்குமே காமன் இன் நேச்சர் தான். அது மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக இங்கே இருக்குது, ரைட்டா? ஸோ அது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடின்னு சொல்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. சம்பளம் கொடுக்காத, ஊதியம் இல்லாத குழந்தை பராமரிப்புக்காக இந்தியாவில் ஏற்படக்கூடிய இழப்பு மட்டும் 50,000 கோடின்றாங்க, ரைட்டா? அது எவ்வளோ பெரிய வேல்யூ. சரி, அடுத்தது இவ்வளோதாம்மா. இன்டர்ஃபரன்சஸ் அவ்வளோதான், சிக்கல்கள் ஓவர், ரைட்டா? இடையூறுகள் அவ்வளோதான். த லாஸ்ட் ஒன், எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மெத்தட், செலவினங்கள் முறை. எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மெத்தட்ஸ், செலவினங்கள் முறை. செலவுன்றது எப்படி வருமானமாக இருக்கும், தேசிய வருமானம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம பேக்கெட் விட்டு போகக்கூடிய காசு அடுத்தவங்களுக்கு வருமானமா? நம்ம கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அது கடைக்காரருக்கு வருமானம் தானே, அதே தான், சரிங்களா? செலவினங்கள் முறையை 2ஆக பிரிக்கிறாங்க. செலவை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக பிரிக்கிறாங்க, ரைட்டா? ஒன்று அப்போ தேவைக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு, சரிங்களா? இன்னொன்று இது சேமிப்பு, ரைட்டா? நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து 20 லட்ச ரூபா கொடுத்து ஒரு லேண்ட் வாங்கி போடுறோம், அப்போ இன்னைக்கு 20 லட்ச ரூபான்றது செலவு, அது ஃபியூச்சரில் சேமிப்பு, அவ்வளோதான், ரைட்டுங்களா? ஸோ செலவுன்றது அது அன்றாட செலவு ஒன்று, எக்ஸ்பெண்டிச்சர், நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட், ஓகேவா? ஸோ சிம்பிளாக என்ன சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் கிளாசிஃபைட் as ஸ்பெண்டிங் அண்ட் சேவிங்ஸ், இன் தமிழ் செலவு அண்ட் சேமிப்பு,
சரி, இதில் வரக்கூடிய இடையூறல்கள் எழுதிக்கங்க. இதில் வரக்கூடிய இடையூறல்கள் இன்டர்ஃபரன்சஸ். இரண்டாம் நிலை விற்பனை செகண்டரி சேல்ஸ். இரண்டாம் நிலை விற்பனை செகண்டரி சேல்ஸ். அடுத்தது unproductivity expenditures. Unproductivity expenditures. Bracketல welfare activities. Unproductivity expenditures within the bracket welfare activities. in Tamil உற்பத்தி இல்லாத செலவுகள். உற்பத்தி இல்லாத செலவுகள். பிராக்கெட்ல நலத்திட்ட உதவிகள். நலத்திட்ட உதவிகள். ஓகேவா? இப்படி இப்போ நம்ம அடிக்கடி கூட நம்ம வீட்டில் பேசிப்பாங்கள்ல, தண்டத்துக்கு செலவு பண்ணுறேன், என்ன பண்ணுறது, செலவு பண்ணனால என்ன ஆக போகுது சொல்கிறாங்களா இல்லை? எதனா பிரயோஜனமாக செலவு பண்ணால் கூட பரவாயில்ல, உனக்கு பண்ணுற செலவு தண்ட செலவு அப்படின்னு சொல்லியே பண்ணுவாங்க. ரைட்டா? அதுதான் ரைட்டா. அப்போ அது எவ்வளோ செலவு பண்ணுறாங்கன்னு தெரியாது. ரைட்? அதை வந்து இப்படி எக்கனாமிக்ஸில் பார்க்குறோம் அப்படின்னா நலத்திட்ட உதவிகள், அது ஓப்பனாக சொல்லிட்டோம். இப்போ மழை பெய்யுது, ரிலீஃப் ஃபண்டு கொடுப்பாங்க, சரியா? இல்லை வறட்சி, அதுக்கு ரிலீஃப் ஃபண்டு கொடுப்பாங்க, ரைட்டா? இல்லை மீன்பிடி தடை காலம், அதுக்கு ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க, சரியா? மானியம் கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா? ஸோ சப்சிடிஸ், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் அன்ப்ரொடக்டிவிட்டி ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? நீங்கள் ரிலீஃப் கொடுக்குறதுனால அரசாங்கத்துக்கு எந்த ஒரு ரீஃபண்டும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அப்போ வந்து நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உதவுனீங்க, கவர்மெண்ட் எனக்கு ஃபண்டு கொடுத்துச்சு, இன்றைக்கி நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீங்கள் அன்றைக்கி போட்ட 5000 ரூபாய் நான் திருப்பி போட்டுறேன், கிடையாது. ரைட்டா? அதனால் வந்து நம்ம செய்யக்கூடிய செலவு அது திரும்ப ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது. சரியா? அவ்வளோதாம்மா. ஸோ இந்த 3 துறைகளில் இப்படி தான் தேசிய வருமானத்தை கணக்கீடு செய்கிறாங்க. உற்பத்தி துறை, வருமானங்கள் துறை மற்றும் செலவினங்கள் துறை. ஓகேவா? சரி, அடுத்த ஒரு கான்செப்ட் ஜிடிபி டிஃப்ளேட்டர். ஜிடிபி டிஃப்ளேட்டர், ஜிடிபி பணவாட்டம். ஜிடிபி பணவாட்டம், அல்லது இன்னொரு புக்கில் இருக்கக்கூடிய வார்த்தை என்னன்னா ஜிடிபி குறைப்பான். ஜிடிபி குறைப்பான், ஜிடிபி பணவாட்டம் அல்லது ஜிடிபி குறைப்பான். இது ஒரு ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா வந்து திரும்ப திரும்ப கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபார்முலா என்ன அப்படின்னா நாமினல் ஜிடிபி divided by real GDP into 100. Nominal GDP divided by real GDP into 100. In Tamil, பெயரளவு GDP divided by உண்மை GDP into 100. பெயரளவு GDP divided by உண்மை GDP into 100. ஓகேவா? சரி, ஜிடிபி குறைப்பான் ஆனது பணவீக்கத்தை, ஜிடிபி குறைப்பானானது பணவீக்கத்தை அளவிட பயன்படும், ஜிடிபி குறைப்பானானது பணவீக்கத்தை அளவிட பயன்படும் குறியீடாக, பணவீக்கத்தை அளவிட பயன்படும் குறியீடாக செயல்படுகிறது. ஜிடிபி டிஃப்ளேட்டர் acting as a indicator, GDP deflator acting as a indicator to identify the inflation.
to identify the inflation. சரிப்பா, அவ்வளோதான். அடுத்த ஒரு கான்செப்ட், தேசிய வருமானத்தில் அடுத்த கான்செப்ட் ஐகார். ஐகார் இது தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான். இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அவுட்புட் ரேஷியோ. Incremental capital output ratio, ICAR. சரியா? இப்போ நான் வந்து இந்த அக்டோபர் மாதம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். 2026 அக்டோபரில் நான் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு 5 லட்ச ரூபா நான் லாபம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்போ நான் 5 லட்ச ரூபா லாபம் எடுக்கணும்னா கண்டிப்பாக எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா? அப்போ எனக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வேணுன்றதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி தான் இந்த ஐகார். ஒரு கம்பெனியில் ஏன் ஐகாரை மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஐகார். ரெண்டாவது, ஒரு கம்பெனியினுடைய ப்ரொடக்ஷன் எஃபிஷியன்சியை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ஐகார் தான், மெஷர் பண்ணுறது. ஓகேவா? உற்பத்தி திறன் சொல்லுவாங்க தமிழில். ஓகேவா? அப்போது எவ்வளோ உற்பத்தி திறன் தென் எவ்வளவு முதலீடு தேவை என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு காரணி தான் ஐகார். ஓகேவா? எந்த ஒரு நிர்வாகம் ஐகாரை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த நிர்வாகம் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும், அந்த கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ரைட்டுங்களா? இல்லைனா கண்டிப்பாக ஃபெயிலியர் தான் ஆகும். ரைட்டா? ஸோ இப்போ நான் 5 லட்ச ரூபா நான் வந்து ப்ராஃபிட் எடுக்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா இருந்தால் போதும், இல்லை ஒரு 20 லட்ச ரூபா இருந்தால் போதும், கரெக்டாக நம்ம 5 லட்ச ரூபா எடுத்துடலாம். ரைட்டா? அதை விட்டுட்டு 5 லட்ச ரூபா எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேணுங்க, அப்போ அது திறமை இல்லாதன்னு அர்த்தம். ஓகேவா? அதே தொழில் தான் இன்னொருத்தன் செய்கிறான், அவன் வெறும் 20 லட்ச ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா எடுத்துடுறான். அதே தொழில் இன்னொருத்தன் செய்யும் பொழுது 50 லட்ச ரூபா போடுறான்னா அப்போ திறமை இல்லாதவன் தான் அர்த்தம். அவன் 20 லட்ச ரூபாயில் 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் பார்க்குறான், நீ 50 லட்ச ரூபா போடுற. ஓகேவா? அதுதான். அதே இன்னொரு வகையாகவும் சொல்லலாம், அவன் 20 லட்சத்துக்கே 5 லட்ச ரூபா பொருள் எடுக்கிறான்னா அவங்ககிட்ட திறமை அதிகம், ஸோ உற்பத்தி திறன் அதிகம், கெப்பாசிட்டி அதிகம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி கம்மியாகிறதுனால தான் வந்து முதலீடு அதிகமாக பண்ணி கம்மியான உற்பத்தி எடுக்கிற. ரைட்டா? அப்போ இந்த 2 விஷயத்தையும் நம்மளுக்கு கால்குலேட் பண்ணுறது, டிஃபைன் பண்ணுறது ஐகார் என்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு காரணி. ஓகேவா? எழுதிக்கங்க. ஐகார் யூசஸ், ஜஸ்ட் ஐகார் யூசஸ் எழுதிக்கோங்க. பயன்கள், ஐகாரின் பயன்கள். ஃபர்ஸ்ட் ஒன், முதலீடுகளை தீர்மானிக்கிறது. முதலீடுகள் அல்லது மூலதனம், முதலீடுகள் அல்லது மூலதனத்தை தீர்மானிக்கிறது. ஐகார் which is used to ICAR which is used to fixed the capital. ICAR which is used to fixed the capital. Second one, ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி திறனை, ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி திறனை அளவிடுவதற்கு ஐகார் பயன்படுகிறது. ஒரு நிறுவனத்தின் உற்பத்தி திறனை அளவிடுவதற்கு ஐகார் பயன்படுகிறது. ஐகார் which is used to measure the production capacity. ICAR which is used to measure the production capacity of a company, production capacity of a company. அவ்வளோதான். அடுத்த கான்செப்ட் தேசிய வருமானத்தில் கிரீன் ஜிடிபி. கிரீன் ஜிடிபி தமிழ் அப்படியே பசுமை ஜிடிபி. பசுமை ஜிடிபி, கிரீன் ஜிடிபி. இந்த முறையை முதலாக அறிமுகப்படுத்திய நாடு சைனா. சீனா. கிரீன் ஜிடிபி first introduced by China.
அறிமுகப்படுத்திய நாடு சீனான்னு எழுதிக்குங்க. இயர் 2004, 2004 கிரீன் ஜிடிபி அறிமுகப்படுத்திய நாடு சீனா 2004. அவங்க ஊர்ல இதுக்கு என்ன பேருன்னா ஜியாபோ. ஜியாபோ. சீனாவில் பசுமை ஜிடிபியின் பெயர் ஜியாபோ. Next, introduced in India on 2015. இந்தியாவில் அறிமுகம் 2015. Introduced in India and 2015. இந்தியாவில் அறிமுகம் 2015. அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, நம்ம முன்னே சொன்ன மாதிரி நம்ம உற்பத்திக்காக நம்ம சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பை நம்ம கவனிச்சுக்கிறதில்ல, கண்டுக்கிறதில்ல. அப்போ அந்த பாதிப்பை சரி செய்வதற்காக நம்ம ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணணும். அது எவ்வளோ செலவு பண்ணணுன்றது தீர்மானிக்கிறது இந்த கிரீன் ஜிடிபி. இப்போ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னா 1 லட்ச ரூபா ஏதோ ஒரு உற்பத்தியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னா சும்மா ஒரு 1000 ரூபாய், 1500 ரூபாய், ஓகேவா, அந்த சுற்றுப்புற சூழ்நிலை பாதிப்பை சரி செய்யறதுக்கு நம்ம ஒதுக்கணும். ரைட்டுங்களா? அதுதான் கிரீன் ஜிடிபி. சரி, அடுத்து மோஸ்ட்லி அவ்வளோதான். தேசிய வருமானம் அவ்வளோதான். ஒரு சின்ன கான்செப்ட் எழுதிக்கங்க. க்ளோஸ்டு எக்கானமி. க்ளோஸ்டு எக்கானமி எதுவுமே தமிழில் இல்லை, இங்கிலீஷில் மட்டும்தான். க்ளோஸ்டு எக்கானமி என்னன்றது சொல்லிடுறேன், எழுதிக்கங்க. ஒரு நாடு எழுதுங்க. ஒரு நாடு உலகின் வேற எந்த ஒரு நாட்டுடனும் வர்த்தக தொடர்பு மேற்கொள்ளவில்லை எனில், ஒரு நாடு உலகின் எந்த ஒரு நாட்டுடனும் வர்த்தக தொடர்பு மேற்கொள்ளவில்லை எனில் அந்த நாட்டின் பொருளாதாரமானது க்ளோஸ்டு எக்கானமி என அழைக்கப்படும். அந்த நாட்டின் பொருளாதாரமானது க்ளோஸ்டு எக்கானமி என அழைக்கப்படும். If a country does not maintaining any trading relationship, if a country does not maintaining any trading relationship with rest of the world, if a country does not maintaining any trading relationship with the rest of the world, means that economy is called as closed economy. ஓகேவா? இப்படி கூட ஒரு நாடு இருக்குமா சார்னா இருக்கு. எக்ஸாம்பிள் வடகொரியா எழுதிக்கங்க. எடுத்துக்காட்டு வடகொரியா, நார்த் கொரியா. க்ளோஸ்ட் எக்கானமி கண்ட்ரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு வடகொரியா, நார்த் கொரியா. நெக்ஸ்ட் பாயிண்ட், இந்தியா. உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆகும். இந்தியா உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடு ஆகும்.
India is the fourth largest economy. India is the fourth largest economy in the world. India is the fourth largest economy in the world. ஓகேவா? ஸோ மற்ற மூணும் வேணும்னா தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் USA எழுதிக்கோ. முதல் நாடு அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடு எது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா யூ நீட் டு ஆன்சர் அமெரிக்கா. ஃபர்ஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா, செகண்ட் சைனா, இரண்டாவது நாடு சீனா, மூன்றாவது நாடு ஜப்பான், தேர்ட் கண்ட்ரி ஜப்பான். அவ்வளோதான். ஃபோர்த்து நம்பர். ஓகேவா? இது வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் நம்மளுக்கு. 2015 நாம் 9வது இடத்துல இருந்தோம். ஓகேவா? இப்போ 2025 வித்தின் இந்த 10 இயர்ஸில் நம்ம 5 இடம் முன்னேறி நம்ம 4வது இடத்த பிடிச்சிருக்கோம். ஸோ 2027 இல்லை 28 நம்ம ஜப்பானை பீட் பண்ணிடுவோம்னு சொல்கிறாங்க. ஜப்பானை முந்திட்டு நம்ம 3வது இடத்துக்கு போயிடுவோம்னு சொல்கிறாங்க, ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. சரியா? பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிப்பா, இதோட வந்து நேஷ்னல் இன்கம் ஓவர், தேசிய வருமானம் ஓவர்.